முற்றிலும் இருள் சூழ்ந்த ஒரு விசித்திரமான கிராமம் அது. அங்கே வசிக்கும் ஒவ்வொருவரிடமும் ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு இருந்தது. ஆனால் அந்த ஊரில் யாருடைய விளக்கும் எரிவதில்லை. அவர்கள் அனைவரும் ஒரு பெரிய தீப்பந்தத்தை ஏந்தியபடி வரும் ஒரு தலைவன் வருவான். அவன் வந்து தங்கள் விளக்குகளை ஏற்றி வைப்பான் என்று தலைமுறையாக காத்து கொண்டிருந்தார்கள். அந்த ஊரில் சந்துரு என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவனும் மற்றவர்களைப் போலவே தன் அணைந்த விளக்கை வைத்துக்கொண்டு இருட்டில் தடுமாறிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் சந்துரு யோசித்தான், எல்லோரும் யாரோ ஒருவன் வருவான் என ஏன் காத்திருக்கிறோம்? நம்மிடம் விளக்கு இருக்கிறது, எண்ணெயும் இருக்கிறது. நமக்கு தேவை ஒரு சிறு நெருப்பு மட்டுமே. அவன் பழைய புத்தகங்களை தேடினான். உராய்வு மூலம் நெருப்பை உண்டாக்க முடியும் என்பதை கண்டறிந்தான். 2 கற்களை எடுத்து மணிக்கணக்காக தட்டினான். கை வலித்தது. ஊர்க்காரர்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள். வீணாக கல்லை தட்டி கொண்டிருக்காதே, தலைவன் வரும் வரை அமைதியாக இரு என்றார்கள். திடீரென ஒரு பொறி பறந்தது. சந்துருவின் விளக்கு மெலிதாக எரியத் தொடங்கியது. அவன் முகம் பிரகாசமானது. இப்பொழுது ஊர்க்காரர்கள் அவனிடம் ஓடி வந்து, சந்துரு, உன் விளக்கிலிருந்து எங்களுக்கும் கொஞ்சம் நெருப்பு கொடு என்று கேட்டார்கள். சந்துரு சொன்னான், நான் நெருப்பு தருகிறேன். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். நான் தந்த நெருப்பு அணைந்துவிட்டால் நீங்கள் மீண்டும் என்னையே தேடி வருவீர்கள். அதற்கு பதில் நான் எப்படி நெருப்பை உருவாக்கினேன் என்று உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். உங்கள் நெருப்பை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள். அன்று அந்த ஊர் முழுக்க வெளிச்சம் பரவியது. ஆனால் அது ஒருவனால் வந்த வெளிச்சம் அல்ல. ஒவ்வொருவரும் தங்களுக்குள் இருந்த நெருப்பை கண்டறிந்ததால் வந்த வெளிச்சம். இந்த கதை சொல்லும் புதுமையான உண்மை. நம்மில் பலர் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறோம். யாரோ வந்து நம் வாழ்வை மாற்றுவார்கள் என்று நினைப்பதுதான் மிகப்பெரிய இருள். மற்றவர்கள் ஏற்றி வைக்கிற விளக்கு காற்று அடித்தால் அணைந்துவிடும். நீங்களாக உருவாக்கிய நெருப்பு புயலிலும் அணையாது. உண்மையான தலைவன் என்பவன் மற்றவர்களுக்கு பின்னால் ஒளி கொடுப்பவன் அல்ல, மற்றவர்களையும் ஒளிரச் செய்பவன். வெற்றி என்பது வெளியில் இருந்து வருவதல்ல, அது உங்கள் உழைப்பால் ஏற்படும் உராய்வில் பிறப்பது. உன் வாழ்வின் இருளை போக்க யாரோ ஒருவன் சூரியனாக வருவான் என்று காத்திருக்கிறாதே. நீயே ஒரு தீக்குச்சியை கீறு, சூரியன் உதிக்கத் தொடங்கும். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி.